ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு டாபிக் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் நடிகர்களையும் கொச்சையாக கேவலமாக விமர்சித்து பேசிய ஒரு சில இந்திய நடிகர்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்கள பற்றி தோலுரிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான டாபிக் பேசணும்னா அடுத்த 50 வருஷத்துக்கு 50,000 வீடியோ நான் போடுவேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட பாஸ்டில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாகவே நம்ம தமிழர்கள் மேலேயும் தமிழ் இனத்து மேலேயும் ஏகப்பட்ட வெறுப்புகள் பல பேர் காட்டுறது உண்டு. ஸோ இது எதனால் நடக்குது? நம்ம தமிழர்கள் ஏன் ஒரு மொழியை இந்த அளவுக்கு சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க? தமிழ்ன்றது ஒரு மொழி தானே, மற்ற மொழிகள் மாதிரி இதுவும் ஒரு மொழி தானே. எதனால் இந்த மொழி மேலே இவங்களுக்கு இவ்வளோ பற்று? இந்த மொழியை பற்றி ஏதாவது பேசினா ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழ் அப்படின்றது ஒரு மொழி மட்டும் கிடையாது நண்பர்களே. தமிழ் அப்படின்றது ஒரு கல்ச்சர், ஒரு சாம்ராஜ்யம், அதாவது ஒரு தலைமுறை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதையும் தாண்டி இது ஒரு மிகப்பெரிய வரலாறு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த சுனாமி போன்ற சில இயற்கை சீற்றத்தால் அழிந்துவிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் சிவிலைசேஷன் தான் குமரி கண்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது லெமூரியா கண்டம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கண்டம், இந்த ஒரு காண்டினென்ட் உலகத்திலேயே எந்த அளவுக்கு நம்ம ஆப்பிரிக்கன் காண்டினென்ட், அமெரிக்கன் காண்டினென்ட், ஏஷியன் காண்டினென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டத்தையும் பிரிக்கிறோமோ அது மாதிரி குமரி கண்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கண்டம். இந்த இடத்துல அதிகப்படியான தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க. ஸோ இந்த ஒரு கண்டத்தை பற்றி சொல்லணும், இந்த ஒரு லெமூரியா கண்டத்தை பற்றி சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் மடகஸ்கர், சவுத் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியன் ஓஷனே மிகப்பெரிய அளவில் கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டமாக இருந்தது. இப்போ கூட நீங்கள் இந்தியன் மேப் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ரீலங்கா இருக்கும். இந்தியன் மேப்பில் ஏன் ஸ்ரீலங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா? இதுதான் நண்பர்களே சூட்சமே. ஆனால் இயற்கை சீற்றத்தால் இந்த கண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு படையெடுத்த அரபியர்கள் மற்றும் ஒரு சில வெஸ்டர்னைஸ் பீப்புள் இவங்க எல்லாருமே இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வர அவங்களோட கலாச்சாரத்தை இங்கே பரப்பி இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரியாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் பல பிரிவுகள் இந்தியாவுக்குள்ளே வந்தது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 0.0001% தான் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசணும்னா அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பேச வந்த விஷயம் என்ன அப்படின்றத இப்போ நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இந்த நடிகர்கள்லாம் யாரெல்லாம் சாக்கு கிடைக்கும் போது தமிழர்களை சரம் மாதிரியாக பேசுறது மேடை அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோமா? இந்த லிஸ்ட்டில் முதலாவதாக சொல்ல போகிறது நம்ம கிங் கான் ஷாருக் கான் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த ஷாருக் கான் தான். அவருக்கு எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ கேப் கிடைக்கிற நேரத்தில் கடை வெட்டுறது தான் அவருக்கு முக்கியமான வேலையே. ஏன்னா அவரோட படங்கள் பாலிவுட்டில் என்னதான் நல்லா இருந்தாலும், அவரோட படங்கள் வித்தியாசமான படங்களாக இருந்தாலும், தமிழ் கல்ச்சர் அப்படின்ற ஏதாவது ஒரு திணிப்பு அவரோட படத்தில் இருந்ததுன்னா தமிழ் கல்ச்சர் அவருக்கு கலாய்க்கிறது தான் முக்கியமான வேலையாக போயிடுச்சு. ஸோ இதில் ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நடித்து வெளியான சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்ற படம் தான். இந்த படத்தில் தமிழர்களை பயங்கரமாக கலாச்சிருப்பாரு. ஆனால் அதுவே தெரியாமல் இந்த படத்தை தேட்டரில் பார்த்து கைத்தட்டி விசில் அடித்து சிரித்து மெகாஹிட் ஆக்கி விட்டுருக்குறோம் தமிழ்நாட்டிலேயே. இதுவே இப்போ தான் தெரியுதாடா அப்படின்னு ரமணா படத்தில் வரா மாதிரி அந்த 4 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருங்களை பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம தமிழர்களுக்கு இப்போவாச்சும் புரிஞ்சுதான் என்னன்னு தெரியல. அதாவது ஷாருக் கான் அவர்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சத்யராஜ் அவர்களையும் தீபிகா படுகோன் அவர்கள் ஒரு சவுத் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து வர ஒரு பெண். ஸோ அவங்கள பின்தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருவார். வந்ததுக்கப்புறமா இங்கே நம்மளோட வழிமுறைகள், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு சீன்லேயே ஒரு கலாச்சி தள்ளிக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு இந்த படத்தில் கடைசி வரைக்கும் சத்யராஜ் அவர்களோட பேரை இவர் ஒழுங்காகவே சொல்ல மாட்டார், கலாச்சி தள்ளியிருப்பார். அதையே இதையும் தாண்டி இந்த படத்தில் தென்னிந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள், ஆனால் பாசம் காமிப்பாங்க அப்படின்னு மொத்தமாக ஃபுல்லாக கலாச்சி விட்டுட்டு கடைசியில் சின்னதாக ஊறுகாய் வைக்கிற மாதிரி அப்படி முடிச்சு விட்டுருவாரு நம்ம வெற்றிமாறன் படம் மாதிரி. ஏன்னா வெற்றிமாறன் படத்தை பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா படிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி மெசேஜை போட்டு படத்தை முடிச்சு விட்டுருவாரு. ஸோ இந்த மாதிரி தான் சென்னை எக்ஸ்பிரஸ்லையும் படம் ஃபுல்லாக தமிழர்களை கலாச்சிட்டு கடைசியில் தமிழர்களோட கல்ச்சர் சிறந்த கல்ச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழ் பொண்ணையும் உசார் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலே சொல்லியிருப்பாரு, தமிழர்கள் ரொம்ப முரட்டுத்தனமானவங்க, ஆனால் மூலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜும் பேச தெரியாது, ஹிந்தினாலே என்னன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. ஹிந்தி தான் ஒரு சிறந்த மொழி, ஹிந்தி நாங்கள் எவ்வளோ சரளமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா? ஆனால் தமிழ் அப்படின்றது எங்கள் வாயிலையும் நுழைய மாட்டேங்குது, என்னடா லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் கலாச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தோட தான் முடிஞ்சு போச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ராவன் ஒரு படம் நடிச்சார், ஞாபகம் இருக்குங்களா? அந்த படத்தில் நம்ம ஷாருக் கான் அவர்களோட பேர் சேகர் அப்படின்ற பேர் தான். இந்த படத்தில் ஒரு தென்னிந்திய ஒரு இளைஞனா நடிச்சிருப்பாரு ராவன்ல. ஸோ இந்த சேகர் அப்படின்ற பேரில் இவர் என்ன அட்டூழியம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இங்கிலீஷ் சரியாகவே பேச தெரியாது. அதாவது சேகர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இங்கிலீஷ் பேச தெரியாதுன்னு கிடையாது, தமிழர்களுக்கே தமிழை தவிர எந்த லாங்குவேஜும் உருப்படியாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்தில் டைலாக் எது பேசினாலும் ஐயோ 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 அப்படின்ற மாதிரி சேர்த்துக்கிட்டு தான் பேசுவார். இப்படி எல்லாம் தமிழர்களும் ஐயோ ஐயோன்னு கூப்பாடு போட்டுனுக்குறாங்க.
இதையும் தாண்டி இந்த படத்தில் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழர்களுக்கு சுத்தமாக இங்கிலீஷே வராது அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாரு. அந்த படத்தை அடுத்த தடவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எப்படியெல்லாம் தமிழர்களை வச்சு செஞ்சிருக்காரு நம்ம ஷாருக் கான் அவர்கள் அப்படின்னு சொல்லி. இதையும் தாண்டி இந்த படத்தில் வந்து தமிழர்களுக்கு உண்டான ஒரு ஸ்டைல், அதாவது சாப்பாட்டில் எந்த குழம்பா இருந்தாலும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றது, அதே மாதிரி கடைசியாக நம்ம தயிர் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ இந்த கல்ச்சரையும் இந்த ஒரு சாப்பாட்டு வழிமுறையும் கலாய்க்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிளேட்டில் நூடுல்ஸ் வச்ச உடனே அதில் தயிரை ஊற்றி பிசைஞ்சு சோறு மாதிரி தின்னுவார். இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழர்கள் சாப்பிடுற முறையும் ரொம்ப முட்டாள்தனமா இருக்குதுப்பா. நார்த் இந்தியனை பாரு, 2 சப்பாத்தியை பிச்சு போட்டு போயிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போடுவோம், அந்த சாப்பாடுக்கு நாங்கள் அப்படியே அடாப்ட் ஆகி அப்படியே நாங்களே ஃபாரினர் மாதிரி மாறிடுவோம். ஆனால் இவனுங்க எங்கே போனாலுமே சரவண பவனை தேர்ந்து இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருப்பாரு இந்த படத்தில். இதையும் தாண்டி சென்னை எக்ஸ்பிரஸில் தமிழ் ஃபிஷர்மேன் எல்லாருமே ஸ்மகிள் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யோகி பாபு வச்சு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இதெல்லாத்தையும் பார்த்து நல்லா காமெடியாக ஜாலியாக இருக்கேன்னு அன்றைக்கி அந்த படத்தை நம்ம மெகா ஹிட் ஆக்கி விட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பல விமர்சனங்கள் அந்த படத்துக்கு மேலே வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா பெருசாக அந்த காலகட்டத்தில் இல்லாதனால அந்த ஒரு சம்பவத்தை ஊற்றி மூடிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த படம் ரீரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணோம் தமிழ்நாட்டில். இதே மாதிரி ஷாருக் கான் அவர்கள் படத்தோட முடிக்கலங்க. இவர் வந்து ஒரு மேடையில் சைஃப் அலி கான் மற்றும் ஷாருக் கான் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டில் ஆர் மாதவன் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா. இவர் வந்து ஒரு தமிழர், பிறப்பால் ஒரு தமிழர், அதுக்கப்புறம் ஒரு பல இந்திய ஸ்டேட்டில் வந்து வசிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு அப்படின்றது தெரியும். கடைசியில் ஒரு பாலிவுட்லேயும் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த ஃபிலிம் ஃபேர் அவார்டில் மாதவன் அவர்கள் தமிழர், ஸோ அந்த தமிழரை வந்து நாங்கள் எப்படி கலாய்க்கிறோம் அப்படின்ற ஒரு போக்கில் அவரை நிற்க வச்சு தமிழில் இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அர்த்தம் கேட்பாங்க. அதுக்கு மாதவன் இவங்க மூஞ்சிலே அடித்த மாதிரி சரியான தமிழ் வார்த்தை ஒன்றத்தை போட்டு பயங்கரமாக இவங்களை கலாச்சி தள்ளியிருப்பாரு. அது பயங்கர வைரலாச்சு. ஆனால் இவங்க 2 பேருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, மாதவன் இப்படி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவார். நம்ம தான் ஒரு சீனியர் நடிகராச்சு, அதனால் மாதவன் கொஞ்சம் மரியாதை கொடுப்பார் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் சீனியர் நடிகராக இருந்தாலும் பயங்கரமான படித்த இளைஞன் மாதவன் அவர்கள். அதனால் ஒரு சினிமாவை மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, அவருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் இருக்குது. அதனால் நீங்கள் என்னடா சொல்கிறது முட்டா பசங்கள் அப்படின்னு போகிற போக்கில் கலாச்சி விட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஷாருக் கான் மட்டும்தான் இப்படியெல்லாம் வந்து தமிழர்களை விமர்சிக்கிறாரா, கொச்சைப்படுத்துறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் 2வதாக சொல்ல போகிறது எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நடிகர் தான் ஜான் ஆப்ரஹாம். இவரோட நடிப்பு மற்றும் இவரோட ஃபிசிக்கு, இவரோட படங்கள் தேர்வு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் வந்து அவர் வந்து ஒரு சர்ச்சையான தமிழர்களுக்கு பிடிக்காத ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஒரு படம் பண்ணியிருப்பார். அதுதான் மெட்ராஸ் கஃபே அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படம் தமிழகத்தில் வெளியாகவே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை சேர்ந்த வைகோ அவர்கள், MDMK கட்சியின் தலைவர் வைகோ அவர்கள் இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் போராட்டம் பண்ணி இந்த படம் தமிழ்நாட்டில் ரிலீஸே ஆகலை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மெட்ராஸ் கஃபே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்களோட அசாசினேஷனை பிளான் போட்டதே இந்த மெட்ராஸ் கஃபே அப்படின்ற ஒரு கஃபேல உட்காந்து தான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜான் ஆப்ரஹாம் வந்து ஒரு ரா ஸ்பை ஏஜென்ட். ஸோ இவர் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு சாதாரணமான ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டராக நேராக இங்கேருந்து போய் அங்கே இருக்கிற LTTE தலைவர், அதாவது LTTVயோட கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், நம்ம பிரபாகரன் அவர்களை சந்திப்பார். அதுக்கப்புறம் அந்த LTTE பின்னாடி என்ன நடக்குது, ஸ்ரீலங்காவில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த கதை போவோம். ஆனால் இந்த படத்தில் தமிழர்களையும் பிரபாகரன் அவர்களையும் தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு தீவிரவாதி போல் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்து கொந்தளிச்ச பல தமிழர்கள் வந்து இந்த படத்தில் எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்களை ஒரு தீவிரவாதியாக நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அரசியல் கட்சிகள் செஞ்சனால இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை. ஆனால் ஜான் ஆப்ரஹாம் அப்படின்றவர் வந்து ஹிந்தியில் பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகர். ஸோ இந்த நடிகர் வந்து நிறைய பேட்ரியாட்டிக் சம்மந்தப்பட்ட படங்களை வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து இப்போதைக்கு தயாரித்து அவரே எடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு படத்தை எடுக்கும்போது அவ்வளவு டீப்பாக ஏன் ரிசர்ச் பண்ணலை, தமிழர்களோட உணர்வு ஏன் அவருக்கு புரியல அப்படின்றதான் நம்மளுக்கு இன்னி வரைக்கும் தெரியல. பட் இருந்தாலும் பல தமிழர்கள் இந்த படத்தை வேறு ஸ்டேட்டில் போய்லாம் பார்த்துருக்குறாங்க. ஸோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக தெரியலனா கூட சில அரசியல் கட்சிகளுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு அசௌகரியமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி 3வதாக நான் சொல்ல போகிறது நடிகர் விஜய் தேவரகொண்டா. இவர் மேலே ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. தமிழர்கள் மூலமாக எதிர்ப்புகள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவர் கிங்டம்னு ஒரு படம் நடித்தார் பார்த்தீங்களா. ஸோ இந்த படத்தை நடித்தது தான் மிகப்பெரிய தப்பாக போச்சு இவருக்கு. ஏன்னா இவர் நடிக்கிறது தப்பு கிடையாது, கதைக்களத்தை நல்லா கேட்டுட்டு இது வந்து வேற ஒரு இன மக்களை வந்து நம்ம கொச்சைப்படுத்தும் விதமாக இருக்குது, ஸோ இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு அவர் சைடில் ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த படத்தில் நடிச்சிருந்தாருன்னா இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சாலுமே கூட தமிழர்கள் மத்தியில் இந்த படம் வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கும். ஆனால் தமிழர்கள் மத்தியில் இது பெரிய வெறுப்பு தான் சம்பாதிச்சது.
காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் என்னதான், ஒரு 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 நாட்டோட மக்கள் ஒரு தனி தீவில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த தீவில் இருந்து அவங்க வெளில போவாங்க, அதுக்கப்புறம் அந்த தீவுக்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கதையெல்லாம் மறந்து போச்சுங்க. ஆனால் அந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு சின்ன கருத்து பல தமிழர்களை வந்து ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவர்களை வந்து இந்த படத்துலேயும் ஒரு தீவிரவாதியாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடியே இன்ட்ரோடக்ஷனில் நான் சொல்லியிருக்கேன், குமரி கண்டம் அப்படின்றதுல இருந்து பிரிஞ்சு போனது தான் ஸ்ரீலங்கா, இலங்கை அப்படின்ற ஒரு இடம். ஸோ இது வந்து தமிழர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. தமிழர்கள் எல்லாருமே இங்கேருந்து அங்கே குடிபெயர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி சிங்களர்களோட நாடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனால் வரலாறு குறிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்களர்கள் அப்படின்றவங்களே வந்தேரிகளாக தான் சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடியே தமிழ் மன்னர்களும் தமிழ் மக்களும் அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. இது மாதிரி தமிழ் மக்கள் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது தான் ஒரு சில வந்தேரிகள் ஒரு கூட்டமாக ஒரு குடும்பமாக வந்து அந்த இடத்துல கொஞ்ச நாள் தஞ்சம் அடைஞ்சு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணை காதலிச்சு மணந்ததுக்கப்புறம் இவங்க இந்த இடத்துல ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிங்டம் வரணும் சொல்லி மறுபடியும் தமிழகத்துக்கு படையெடுத்து அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாக்கள், ஒரு சில ராஜாக்களோட மகள்களை திருமணம் பண்ணி அந்த ராஜாங்கத்தை பிடிச்சி மறுபடியும் இலங்கைக்கு வந்து அந்த ராஜாங்கத்தை பிடிச்சி சிங்களராக மாறினார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. இதை வந்து நான் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. டீட்டெயில்டாக பல புத்தகங்களில் நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா அதுக்கு நான் தனி வீடியோ தான் போடணும். இது ஒரு மேம்போக்காக சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து சிங்களர்கள் உள்ளே வந்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் சிங்களர்கள் இது எங்களோட நாடுன்னு சொல்கிறாங்க. தமிழர்கள் நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்த நாட்டில் நீ வந்து குடிசை போட்டிருக்கிற, நீ குடிசையை போட்டுட்டு நீ இந்த நாடை வந்து நீ சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ஆரம்பிச்சுது. ஆனால் இது கூட பேசிக் தெரியாமல் இந்த படத்தில் தமிழர்களை வந்து ஒரு அடிமைகள், ஸ்ரீலங்காவிலேருந்து அவங்க வரல, ஸ்ரீலங்காலே இல்லை, அவங்க இங்கேருந்து வந்த வந்தேரிகள் தான் தமிழர்கள் அப்படின்னு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணனால நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், எம்டிஎம்கே வைகோ கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே அந்த படத்தை எதிர்ப்பு தெரிவித்து இங்கே ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில தமிழர்களை எதிர்க்கும் விதமாக இருக்கும் வசனங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து தமிழகத்துலேயும் நல்லா ஓடிச்சு. பட் இருந்தாலும் இப்படி ஒரு வரலாற்றை தப்பாக சொல்லிட்டார் விஜய் தேவரகொண்டா அவர்கள். நான்காவதாக சொல்ல போகிறது நம்ம சாண்டி மாஸ்டர் அப்படின்லாம். இருந்தாலும் வந்து ஒரு தமிழன் தானையா, எப்படியா தமிழனையே கொச்சப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழன் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு படத்தில் போய் நடித்து மற்ற லாங்குவேஜுக்காரனை இவர் திட்டி தமிழனுக்கே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினார். அதாவது இப்படி நீ அப்படி வரியான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்திருக்குது. அது என்ன மேட்டர் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது லோகா அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துருப்போம் இல்லையா, கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் நடித்த படம், ஒரு சூப்பர் ஹீரோ படம். இந்த படத்தில் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வில்லத்தனமான ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ இவருக்கு தெரியுன்றத ஊர் உலகத்துக்கே தெரியும். சாண்டி மாஸ்டர் அப்படின்றவர் வந்து ஒரு தமிழ் நடிகர். ஸோ ஒரு தமிழ் நடிகர் வேற ஒரு மொழியில் போய் நீங்கள் நடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் தமிழ் படத்தில் என்ன வேணாலும் கூப்பாடு போட்டால் தமிழ் சினிமா உங்கள் பின்னாடி நிற்கும். ஆனால் நீங்கள் வேற ஒரு லாங்குவேஜில் போய் நடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடிக்கணும். உங்களுக்கு கொடுக்குற வசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பேசணும். ஆனால் காசு கொடுக்குறாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பெங்களூர் பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக ஒரு சில டைலாக்ஸை வந்து அந்த படத்தில் அவர் பேசியிருப்பார். உதாரணத்துக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா பெங்களூர் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று கேட்பாங்க. அது என்ன சொல்லுவார், நான் பெங்களூர் பொண்ணுங்களை மட்டும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா அவங்களோட கேரக்டரே சரியில்லைன்னு ரொம்ப ஓப்பன் டைலாக் பேசியிருப்பார். இதை பார்த்த உடனே கன்னட சங்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தேட்டரை அடித்து நொறுக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு தமிழன் தானே, மறுபடியும் வந்து நீங்கள் கன்னட பொண்ணுங்களை வந்து தப்பாக பேசுறியா அப்படின்ற மாதிரி நம்ம சாண்டி மாஸ்டர் மேலே ஏகப்பட்ட வெறுப்புகள் உண்டாயிடுச்சு. அது வந்து சாண்டி மாஸ்டர் மேலே ஏகப்பட்ட வெறுப்புகள் மட்டும் இல்லைங்க, தமிழர்கள் மேலேயே இவங்க வந்து வெறுப்பை காமிச்சிட்டாங்க. ஏன்னா நீ ஒரு தமிழ் நடிகர் தானே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் மொத்தமாக ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அந்த சீனை டெலிட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த படத்தை வந்து கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் தமிழர்களுக்கு அது ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க்காக அமைஞ்சு போச்சு சாண்டி மாஸ்டர்னால. அதனால் அடுத்த படத்தில் நடிக்கும் போது சாக்லேட் காஃபி மட்டும் கேட்டால் பத்தாது, கொடுக்குற வசனத்தை கேர்ஃபுல்லாக, இதை பேசினா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பேசுங்க தலைவரே. ஐந்தாவதாக சொல்ல போகிற நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள். பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் தமிழில் வந்து ஒரு நல்ல வில்லனாக அறிமுகமாகி இங்கே ஒரு பெரிய நடிகரானார். அதுக்கப்புறம் மலையாளத்தில் போய் அதை அப்படியே கண்டினியூ பண்ணினார். ஆனால் அவர் ஆரம்பித்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கண்டது எல்லாமே தமிழில் தான் அப்படின்றத டோட்டலாக மறந்துட்டார் பிருத்திவிராஜ் அவர்கள். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் அவர்கள் சமீபத்தில் எம்புரான் அப்படின்ற ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, மோகன்லால் அவர்களை வச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சையான சம்பவத்தை வச்சு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை அப்படி இப்படி ஓட்டி தடவிருப்பார். உதாரணத்துக்கு இந்த குஜராத் கலவரத்தை பற்றி பேசியிருப்பார். அதை கூட கரெக்டாக பேசினாரான்னு பார்த்தீங்கன்னா தப்பாக பேசியிருப்பார். அதனால் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து இதனாலேயே வந்து சந்தி சிரிச்சார் நம்ம பிருத்திவிராஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால் மோகன்லால் அவர்களே மன்னிப்பு கேட்டார் பகிரங்கமாக. ஸோ இதோட முடிச்சு போச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கு அகைன்ஸ்டான சர்ச்சையான ஒரு மேட்டரை பேசினார். அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச முல்லை பெரியார் அணை. ஸோ இந்த பற்றி இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கூட தெரியாமல் இந்த காவேரி இஷ்யூ மேட்டரை பேசுகிற மாதிரி முல்லை பெரியார் அணையோட ஒரு ஓப்பன் டாக்கை இந்த படத்தில் வந்து பேசியிருப்பார்.
அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியார் அணை அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டார். நெடுப்பள்ளி டேம் அப்படின்ற மாதிரி ஒரு டேம் வந்து கேரளாவில் இருக்குது. இது ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த டேம் மட்டும் உடஞ்சி போச்சுன்னா அதிலிருந்து வெளியேற தண்ணி கேரளா மக்களை பாதித்து பல பேரோட உயிர் போகும், பல கிராமங்கள் அழியும் அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு போயிருப்பாரு. ஆனால் இவர் மட்டும் தான் இதை கிளப்பி விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு தமிழகமும் கேரளாவும் தனித்தனியாக பிரிஞ்சுதோ அன்னியிலிருந்து இந்த பிரச்சனை ஓயாமல் போயிட்டு இருக்குது. பல அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த முல்லை பெரியார் அணை மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எதுக்கு இருக்குது? இதை வந்து நம்ம எப்படியாவது ஏதாவது ஒன்றத்தை சொல்லி ஒன்று க்ளோஸ் பண்ணிடணும், இல்லை உடச்சி தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு 100 வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது இது கூட தெரியாமல் இன்னமும் தமிழர்கள் மேலே ஒரு வன்மத்தை கக்கி கொண்டு பிருத்திவிராஜ் அவர்கள் இந்த மாதிரியான வசனத்தெல்லாம் படத்தில் ஏன் வைக்கிறாரு, இதெல்லாம் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு நம்மளுக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி குழப்பத்தை தீர்க்கறதுக்கு முல்லை பெரியார் அணையோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 1850வது வருஷத்துக்கு நம்ம போயிடுவோம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரியார் அணை அப்படின்ற மாதிரி, பெரியார் அணைன்னு சொல்ல முடியாது, பெரியாறு நதி அப்படின்ற ஒரு நதி வந்து இருந்திருக்குது, வெஸ்டர்ன் கேட்ஸ்லேருந்து வருது. ஸோ இந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்லேருந்து வர நதி இது இந்த தண்ணி வந்து எங்கே போகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடலில் போய் கலந்துரும். கடலில் போய் கலந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த நதி பெரியாறு நதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணியெல்லாம் போய் கடலில் போய் வேஸ்ட் ஆக போகுது ஒரு பக்கம் கேரளாவில் இருந்தாலும், இந்த பக்கம் பக்கத்து ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் தண்ணியும் கிடையாது, மழையும் கிடையாது, விவசாயமும் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் கேரளா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி பிரிக்கல, எல்லா சமஸ்தானத்தையும் ஆண்டு கொண்டிருந்தார்கள் ஒரு ராஜாக்கள். இதுக்கு ஓவராலாக நாங்கள் தாண்டா எல்லாமே அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுட்டு இருந்தான். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தமிழக மக்களே என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேரளாவில் இவ்வளோ பெரிய நதி ஒன்று ஓடுது, இந்த நதியிலிருந்து தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கடலில் போய் வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த தண்ணியை கொஞ்சம் ஒரு டேமை கட்டி தமிழ்நாடு பக்கம் திருப்பி விட்டா இங்கே முப்போக விலையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து இவங்க எல்லாருமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அடுத்த கட்டத்துக்கு இந்த விஷயத்தை மூவ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த சாம்ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் இதை பெருசாக ஒத்துக்கவும் இல்லை, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு தலைவர் கிளம்பி வந்தார், அவர் பிரிட்டிஷ்காரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் தான் ஜான் பென்குயிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜான் பென்குயிக் கிட்ட இந்த விஷயம் போனதுக்கப்புறம் அவர் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆமாம் இல்லை, இந்த தண்ணி வேஸ்ட்டாக கலக்கிறதுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் திருப்பி விட்டா இங்கே விவசாயம் நல்லா இருக்குமே. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவசாய நிலம் கொண்ட ஒரு தனிப்பட்ட ஸ்டேட் கிடையாது. ஆனால் தமிழகத்தில் ஏகப்பட்ட விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள், அதுக்கு தகுதியான நிலங்கள் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ இப்படி அந்த தண்ணியை திறந்து விட்டோம்னா இங்கே விவசாயம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த விவசாயத்தின் மூலியமாக வரக்கூடிய அந்த கார்ப்ஸ் எல்லாத்தையும் மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஜான் பென்குயிக் யோசிக்க ஆரம்பிச்சார். இதனால இவரும் போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு, நம்ம இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டேம் ஒன்று கட்டுவோம், அந்த டேமை திறந்து விட்டு தமிழ்நாடு பக்கம் அந்த தண்ணியை திருப்பி விடுவோம் அப்படின்னு நம்ம ஜான் பென்குயிக் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாரு. இது விஷயமா பல வருஷங்களாக ஜான் பென்குயிக், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் திருவாங்கூர் மகாராஜா இவங்களோட சமஸ்தானத்திலலாம் பேசி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாருங்க. அந்த மீட்டிங்கில் திருவாங்கூர் மகாராஜா மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலாக இவங்க 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. திருவாங்கூர் மகாராஜாவும் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல நீங்கள் டேம் கட்டிக்கோங்க அப்படின்னு அதுக்கான நிலத்தை ஒதுக்குறாரு. அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியும் ஓகே இதுக்கு நாங்கள் அப்ரூவல் வழங்குறோம்னு சொல்லி 2 பேரும் சைன் பண்ணதுக்கப்புறமா அப்போவும் இந்த ப்ராஜெக்ட் வந்து செல்ஃப் எடுக்கலையா. காரணம் என்ன, அதுக்கான ஃபண்டு பெருசாக இல்லை. ஏன்னா இருந்த ஃபண்டு வரைக்கும் இந்த டேமை கட்டியிருக்கிறாங்க, மீதி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுத்தமாக காசு இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய டேம் கட்ட வேண்டிய ஒரு அவசியம். இதுக்கப்புறம் ஜான் பென்குயிக் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஊருக்கு போய் இங்கிலாண்டில் இருந்து அவர்கிட்ட இருக்கிற வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் விற்று அந்த காசை கொண்டு வந்து இந்த டேம் ப்ராஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜான் பென்குயிக்கு அந்த பெரியாறு, அதாவது முல்லை பெரியார் அணை பக்கத்தில் நிறைய கிராமங்களில் அவரோட சிலையை வச்சு வழிபடுறது உண்டு, அவரோட சிலைக்கு மரியாதை பண்ணுறதெல்லாம் இன்னமும் உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனால் அந்த பக்கம் வாழும் மக்கள் பல பேர் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் வரல, வேறு எந்த படமும் இல்லை, ரஜினி அவர்கள் நடித்த லிங்கா படம் தான். இந்த கதையை உல்டா பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் செய்த ஒரு கேவலமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரன் தான் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்கான், ஆனால் அதே படத்தில் நம்ம தலைவர் தான் நல்லது, பிரிட்டிஷ்காரன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் என்னங்க நியாயம் இருக்குது? இதுக்கப்புறம் 1960வது வருஷம் கேரளா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறமா அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் சார்ந்த கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் இப்படி ஒரு டேம் இருக்கணுமா, கேரளா தமிழ்நாடுன்னு பிரிச்சாச்சு, இனிமேல் ஃபுல் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்த டேம் வந்து அப்போத்துலேருந்தே நல்லா இல்லை,
டேமேஜ் ஆகிடுச்சு, இதனால் மக்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளப்பி விட்டது தான் இன்னி வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. 1960 வந்து இந்த டேம் வீக்காக இருக்குன்னு கிளப்பி விட்டாங்க. இது என்ன வருஷம் யோசிச்சு பாருங்கள், 60 வருஷம் ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட 64 வருஷமா 65 வருஷமா ஒரு டேம் வீக் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்குமா? இதை வச்சு மக்கள்கிட்ட தப்பாக பரப்புரை செய்யறதுக்கு டேம் 1999 அப்படின்ற ஒரு படம், டேம் 1999 அது நோ டேம் 999, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான எம்புரான் போன்ற படங்கள் எல்லாம் இன்னமும் நம்ம தமிழர்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியான வசனங்கள்லாம் சொல்லி மக்கள் மனசை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதோட கரெக்டான வரலாறு இன்னும் நம்ம தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நடிகர்களை பற்றி தான் பேசியிருக்கேன். இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோட லென்த் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கே போர் அடிச்சிடும் நண்பர்களே. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.